தாய்லாந்து செல்லும் பொதுமக்கள் கிளந்தானில் சட்டவிரோத வழிகளை பயன்படுத்த வேண்டாம் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சட்டவிரோத வழிகளை பயன்படுத்துவோர் குடிநுழைவு சட்டத்தின் கீழ் அதிகபட்சம் 10,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்படுவார்கள் என மாநில போலீஸ் தலைவர் யூசுப் மாமாட் தெரிவித்தார். ரந்தாவ் பஞ்சாங், பெங்காலான் குபோர் மற்றும் புக்கிட் பூங்கா எல்லைப் பகுதிகளில் மலேசிய தின விடுமுறையால் வாகன நெரிசல் அதிகரித்துள்ளது. இதையடுத்து பயணிகள் பாதுகாப்பும் போக்குவரத்து சீருடனும் நடைபெற போலீசார் எல்லைச் சாவடிகளை கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார். இவ்வேளையில் மலேசிய தின நீண்ட விடுமுறை காரணமாக தாய்லாந்திலிருந்து திரும்பிய நூற்றுக்கணக்கான மலேசிய சுற்றுப்பயணிகள் கடுமையான சிரமத்தை சந்தித்தனர். நேற்று முன்தினம் சாடோ புக்கிட் காயு ஹிதாம் எல்லைப்பகுதியில் 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு வாகன நெரிசல் ஏற்பட்டது. இது சுமார் 12 மணி நேரம் நீடித்து அந்த எல்லைப் பகுதியில் இதுவரை ஏற்பட்ட மிக கடுமையான நெரிசலாக பதிவானது. சுமார் 500க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இரவு 11 மணிக்கு எல்லை மூடுவதற்கு முன் பரிசோதனையை நிறைவு செய்ய முடியாமல் தாய்லாந்துக்குள் திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டது. பலர் சாடாவ் நகரிலேயே ஹோட்டல் தேடி தங்கிவிட, சிலர் காரிலேயே இரவு முழுவதும் தங்கி மறுநாள் காலை எல்லை திறக்கப்படும் வரை காத்திருந்தனர். மலேசிய தின விடுமுறை மற்றும் பள்ளி விடுமுறை ஒரே நேரத்தில் வந்ததால் ஆயிரக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜாய் போன்ற பிரபல இடங்களுக்கு சென்று திரும்பியதே இந்த நெரிசலுக்கு காரணமாகும். கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் தீபாவளி எக்ஸ்போ KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி கிளாங்கில் 18ஆம் தேதி செப்டம்பர் மாதம் மாலை மணி 6 தொடக்கம். உங்களை மகிழ்விக்க விஜய் டிவி, மகாநதி சீரியல் ஃபேம் காவிரி எனும் லட்சுமி பிரியா, கிங் ஆஃப் சம்பரா டாக்கி, ராகவின் புத்தையா மற்றும் ரேவதி, NM லிங்கேஷ், நந்தா டான்ஸ் அகாடமி, ஓம் ஸ்ரீ பாண்டிமுனி உரிமை மேளம், லைஃப் வாயர்ஸ் பேண்ட், SSR டான்சர்ஸ், ஷவீரா ஆர்ட்ஸ் டான்சர்ஸ். KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி கிளாங்கில்.